السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وبين يديه الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في كلام العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهدي قلبه والله بكل شيء عليم. وقال أيضا اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசலையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறியதன் பின்னால் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் சபோ தாபீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக இந்த கூறியத பின்னால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய விடயங்கள் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்கள் எடுத்து நடக்கும்படியும் எத்தகைய விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு இருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் நேர்வழி பெற வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வினால் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனபதியிலே நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த குர்ஆனும் ஹதீஸையும் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகின்றார். அது எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் சரிதான். கண்ணியமானவர்களே, அப்படி வாழ ஆரம்பித்தால் எங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நிவர்த்தி ஆகிவிடும், அல்லது வர்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். கண்ணியமானவர்களே, உலகத்துல எமக்கு இந்த உம்மத்துக்கு ஒரு சிறந்த தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அப்ப இந்த உம்மத்து ஒரு அனாதையாக அல்லது வழிமுறை இல்லாதவர்களாக இல்லை. கண்ணியமானவர்களே, நம்ம ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை தொழுகிறோம். இந்த 5 நேர தொழுகையிலையும் 17 ரக்காத் இருக்குது. இந்த 17 ரக்காத்துல ஒரு துவா கேட்கிறோம். அது கட்டாயம், அந்த துவா கேட்கிறது கட்டாயம் கேட்டாகணும். அந்த துவா இல்லைன்னா எங்கட தொழுகையே இல்ல, தொழுகை பாத்தில் ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ் தொழுகையில கேட்க சொல்லி இருக்கிறான். அந்த துவா தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு நேர்வழியை நீ காட்டி தந்துரு என்று கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, 40 வயசு 50 வயசு ஆயிருச்சு அல்லது 30 வயசு ஆயிருச்சு, 7 வயசுல இருந்து தொழுகிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த துவாவை கேட்கிறோம். பரல் இருந்தா 17 ரக்காத்து, சுன்னத்து அதுலயும் கேட்கிறோம். எல்லா தொழுகையிலும் கேட்கிற நாம கண் மூடுறதுக்கு முதல் யோசிக்கிறேன் தெரியுமா? நமக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சா? கேட்கிறோம் தானே. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் ஹிதாயத்தை தந்துரு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் நிஅமத்தாக இந்த ஹிதாயத்தை கொடுத்த, யார் அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எப்படி நீ நிஅமத்தாக ஹிதாயத்து பெற்றவர்களுக்கு எப்படி நிஅமத்தாக இந்த ஹிதாயத்தை கொடுத்தாயோ, நேர்வழி கொடுத்தாயோ, அதை நமக்கு தந்துரு, எங்களுக்கு தந்துரு. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், யா அல்லாஹ் இந்த யஹூதி நசாராக்கள் இருக்கிறார்களே, நீ கோபப்பட்டவர்கள்,
நீ வழிகெடுத்தவர்கள், வழிகேற்ற போனவர்கள், இப்படிப்பட்டவர்களை தவிர அல்லாஹ் எமக்கு ஹிதாயத்தை தந்துரு என்று கேட்கிறோம் தானே. கண்ணியமானவர்களே, இவ்வளவு கேட்கிறோம், எங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சா? மனசு தொட்டு பார்க்கணும். பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான். ஏன் அல்லாஹ் கேட்க சொன்னா? ஏன் பரலாக்கினா? அது இல்லாட்டி தொழுகை இல்லதானே? பாத்தியா இல்லாட்டி தொழுகையே பாத்திலாக கூடிய நிலைமை இமாம்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எடுத்து காட்டி இருக்கிறாங்க. நமக்கு இப்ப இந்த துவா கேட்கலாட்டி தொழுகையே பாத்தில் என்று அவ்வளவு ஏன் கட்டாயம்? ஏன் கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க? இப்ப ஹிதாயத்தை கிடைச்சிருச்சா? அதையும் பார்க்கணும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா அதை சொல்லி போட்டு அடுத்த சூரத்துல் பக்ராக்கு அல்லாஹ் வாரான். முக்கியமான ஒரு இடம், கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இடம், நாங்க எல்லாம் படிப்பினை பெற வேண்டிய இடம். அடுத்த இடத்துக்கு அல்லாஹ் வாரான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த கிதாப் இருக்கிறதே, இந்த கிதாப் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்ல. எந்த சந்தேகமும் இந்த குர்ஆன்ல இல்ல. லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு அதுல நேர்வழி காட்டுகிறது. யாருக்கு நேர்வழி? தக்வாதாரிக்கு. நேர்வழி எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. தக்வாதாரிகளா மாறணும்டா நாங்க நோன்பு பிடிக்கிறோம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகள் ஆகுவதற்காக வேண்டி. எனவே சில அமல்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் தக்வாவை கொண்டு வரதுக்கு. அந்த அமலோட தக்வாதாரினாக மாறினால் இந்த குர்ஆன்ல உங்களுக்கு நேர்வழி இருக்குது. மனிதனுக்கு பிரச்சனை வராம, குடும்பத்துல பிரச்சனை வரும், தண்ட கடையில பிரச்சனை வரும், தனி மனித வாழ்க்கையில பிரச்சனை வரும், சமூகத்துல பிரச்சனை வரும், நாட்டுல பிரச்சனை வரும். பலஸ்தீனை பத்தி பேசுறோம் தானே, பலஸ்தீன்ல பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. யூதர்கள் அடிக்கிறார்கள், நாம அடி வாங்குறோம், திருப்பி அடிக்கிறோம், அங்க ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம குனூத்து நஸ்ஜிலால் ஓதுகிறோம், யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. இப்ப நாம யோசிக்கணும், இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் தெரியுமா? பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை வராம இல்ல. மனிதனுக்கு பிரச்சனை வரும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ் வ மன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, எல்லா பிரச்சனையும் குர்ஆன் சேர்க்கிறது அல்லாஹ். நம்ம ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லி 6 அம்சம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் தானே. விஸ்வாசே குலுனு ஹய, අපි විශ්වාස කරලා තියෙනවා, විශ්වාස කරනවා කියලා තියෙනවා. අපේ හදවත් පත්ලෙම ඒ දේ විශ්වාස කිරීම තුලින් තමයි කෙනෙක් මුස්ලිම් වරයෙකු බාටපත් වෙන්නේ, මුමින් වරයෙකු බාටපත් වෙන්නේ. ஆரம்சக நாம நம்பிட்டோம், ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ் நம்புறோம், வமலாயிகதி வகுதுபி வரசுலி, 5 விஷயம் நம்புறதுக்கு ரெடி, கண்ணுல காணல ஆனா நம்புறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சிக்கி கொள்வோம், எங்க தெரியுமா? வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அலா கதிர் கைரு ஷர்ரு அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது, அதுக்கு தீர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ற இடத்துல சில நேரம் தடமாறுவோம். கண்ணியமானவர்களே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குர்ஆன்ல அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஏன்னா பிள்ளைகள் வளர்க்கலாம் இருக்காது, அது ஆம்பளை பிள்ளைகள் வளர்க்கவும் மேலா, பொம்பளை பிள்ளையும் வளர்க்கலா, சூழல் மோசமாகிருச்சு, என்ன செய்யறன்னு தெரியா, எப்படி வளர்க்கணும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. நமக்கு தெரியும், அது வேற விஷயம். குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்தி தந்திருக்குது. புள்ள எப்படி இருக்கணும், குடும்பத்தோடு எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், அதே போல உறவினர்களோடு எப்படி நடக்கணும், சமூகம் எப்படி இருக்கணும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்திருக்கு. இன்றைக்கு குர்ஆன் எங்களுக்கு தெரியா, ஹதீஸ் எங்களுக்கு தெரியா. கண்ணியமானவர்களே, நான் ஒரு கதைக்கு சொல்றேன். இது நீங்க எங்க தேடி பார்த்தாலும் ஆதாரம் கிடைக்காது. ஆனா ஒரு கற்பனை, பரிகல்பனையா, உப்ப கல்பனையா பரிகல்பனையா, உங்களுக்கு ஒரு சிந்திக்கிறத ஒரு சிந்தனையை சொல்றேன். நம்ம எல்லாம் இங்க நீக்கிறவங்க கேட்டா அல்லாஹ்வோட இரக்கமா, நம்ம எல்லாம் கை வச்சுருவோம். இரக்கம், பாசம், அல்லாஹ்தான் நமக்கு எல்லாமே, அல்லாஹ்தான் எல்லாம், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான், அவனும் இரக்கம் பாசத்தோட நம்ம இருக்கிறோம் சொல்லி நாம சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, நம்ம மூத்தாயினதுக்கு பின்னால ரப்பு முன்னுக்கு போயிட்டு நின்று, இது ஒரு உபகல்பனை நான் சொல்றேன், யோசிச்சு பாக்குறதுக்கு சொல்றேன். நம்ம போயிட்டு ரப்பு முன்னுக்கு நின்றுட்டோம், அல்லாஹ் முன்னுக்கு நின்றுட்டோம். அல்லாஹ் கேட்பான், அடியானே என்ன விரும்பியா வந்தாய், அப்துல் காதர் என்ன விரும்பியா வந்தாய். யார் சார் இருந்தா மன்னிச்சுக்கோ, சும்மா பேரு வந்துருச்சு சொல்றேன், நீங்க என்ன விரும்பிதான் வந்திருக்கிறீங்க. ஓ விரும்பிதான் வந்திருக்கிறேன், அப்படியா, இறக்கம் என்னோட இறக்கம் யா அல்லாஹ், எல்லாம் செஞ்ச உனக்காக வேண்டிதான், வாழ்ந்ததே உனக்காக வேண்டிதான், என்ன அப்து தானே நீ, எஜமான், இறக்கம் பாசம் எல்லாம் இருக்கியா அல்லாஹ். அப்படியா, சரி. நான் ஒரு கடிதம் அனுப்பினேன், கிடைச்சிருச்சா? கடிதமா வரலையா அல்லாஹ், இல்ல அனுப்பினே, ரிசாலா
ரசூல் கையில கொடுத்து ரிசாலாண்ட கடிதம் கேளுங்க, உலமாக்கள்கிட்ட கடிதம் தூதுத்துவம் நான் அனுப்பினேன், ஒரு ரசூல் கையில கொடுத்து அனுப்பினேன், கிடைச்சிருச்சா? அப்படியா அல்ல வரல, குரான் ஒண்ணு வந்துருச்சியா அல்ல, படிச்சியா? டைம் கொஞ்சம் இருக்கல்ல அல்ல அல்ல, அதனால படிக்கல. அப்ப என்னோட இறக்கம்னு சொல்றது இல்ல, இறக்கம் அடே கடிதத்தை வாசிக்கிறதுக்கே டைம் இல்ல, நேரம் இல்ல, என்னோட இறக்கம்னு சொல்றாயே பொய் தானேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? எஸ் பேர் ரெண்டு பேரும் விரும்புறாங்க, அங்க இருந்து ஒரு கடிதம் இங்க வருது. இந்த காலத்துல தானே SMS வாட்ஸ்அப் அது இது இருக்குது, அந்த காலத்துல கடித பரிமாற்றம். ලියුමක් මෙහෙ ඉඳලා එහෙට යවනවා, ඒ ලියුම දවස් 3කින් එහෙට ගිහිල්ලා හම්බෙච්ච ගම ලියුම පෙරලලා එහි පැත්තේ බලනවා, මේ පැත්තේ බලනවා, උඩ බලනවා, යට බලනවා, ඒකේ සංකල්පය මොකද්ද, சந்தர்ப்பය මොකද්ද, ඇතුළේ තියෙන්නේ මොකද්ද, அது இது எல்லாம் பார்ப்போம். அது சில நேரம் மடிச்சு தலைவாணி கடிகளை வைப்போம், திருப்பி திருப்பி என்ன சொல்ல வாரா, என்ன சொல்லி இருக்கிறா அப்படின்னு வாசி ரசிச்சு ருசிச்சு பார்ப்போம். அடே படைத்தவன் அல்லாஹ், அவனை பத்தி பேசுறான், இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இல்ல இல்ல இப்படித்தான் வாழுவோம் என்று வாழ்றோமே, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. கண்ணியமானவர்களே, பலஸ்தீன்ல பிரச்சனை நடக்குது, நாங்க பேசுறோம், கதைக்கிறோம். ஆனா செய்தி கேட்கிறத விடவும் செய்தி பார்க்கிறத விடவும் குர்ஆன் எட்டி பார்த்தோமா? சூரத்துல் பக்ரா எடுத்து பாருங்க. இப்ப பலஸ்தீன் மண்ணை பத்தி ரசூல் என்ன சொன்னாங்க, ஷாம பத்தி ரசூல் என்ன சொன்னாங்க? சூரத்துல் பக்ரா. யஹூதிகள் யாரு, யூதர்கள் யாரு? உலகத்துல 3 கூட்டம் தான், வேற யாரும் இல்ல. அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியால சொல்லிட்டான், அன்அம்த அலைஹிம், நான் ஹிதாயத்தை கொடுத்தவர்கள் மூமின்கள் முஸ்லிம்கள், கைரில் மக்தூபி, நான் கோபப்பட்டவர்கள் யூதர்கள், வலல்லாலின், வழிகேட்டுல போனவங்க நசாராக்கள். இந்த 3 தான். எந்த மார்க்கத்தை நீங்க அலசி ஆராய்ச்சிட்டு போனாலும் கடைசி பேச்சு முடியறது இந்த 3 கூட்டம் தான். அதுல ஒரு கூட்டம் மட்டும்தான் நேர்வழி பெற்றவர்கள். முழு உலகத்தில் எடுத்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, அத்தனை இடத்துல நீங்க பாருங்க, இந்த 3 கூட்டமும் தான் இந்த உலகத்துல அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள். சூரத்துல் ஃபாத்தியால சொல்லி முடிஞ்சு, எனவே கேளுங்க, ஹிதாயத்து கிடைச்சா வெற்றி. கண்ணியமானவர்களே, அது எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. இப்ப யார் இது யூதர்கள்? இவர்கள் யாரு? கண்ணியமானவர்களே, முழு விவரமும் சொல்ல நேரம் இல்ல, நான் சில விஷயத்தை தொட்டு காட்டிட்டு போறேன். நீங்க செய்தி பார்க்கறதுக்கு உங்களுடைய ஈமான் உறுதியாகணும். இங்க போயிட்டு பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு விளிக்கிறான், யா அய்யுஹன் நாஸ்ன்னு விளிக்கிறான், அதே போல யா பனி ஆதமன்னு விளிக்கிறான். நீ குர்ஆன் ஓதுனா விளங்கும். அப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, மனிதர்களே, ஆதமுடைய பிச்சினங்களே, யா பனி இஸ்ராயீல் உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். யா பனி இஸ்ராயீல் என்று அல்லாஹ் சொல்றான். இஸ்ரவேலர்களே, யார் இவங்க? நீங்க குர்ஆனை பார்த்தா விளங்கும் யார் இவர்கள், எங்க இருந்து வராங்க, என்ன செய்யறாங்க. இஸ்ராயீல் என்ற பேர் வேற யார்கிட்டயும் இல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேரு இஸ்ராயீல் என்றா வேற யாரும் இல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட பேரு. அந்த பிச்சினங்கள் யாரு தெரியுமா? பனு இஸ்ராயீல் சொன்னால் யாரு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட புன்யாமின் நாங்க சொல்லுவோமே, சூரா யூசுப் எடுத்து பார்த்தா அந்த சகோதரர்கள் 12 பேர் இருந்தார்களே, அவர்களோட வழித்தோன்றல் தான் இது. கண்ணியமானவர்கள், சூரத்துல் பக்ரா எடுத்தா தெளிவாக அல்லாஹ் பேசுறான். அது தெளிவுபடுத்துறதுக்கு நேரம் இல்ல, என்றாலும் தொட்டு காட்டுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் இவர்கள் இருந்தார்கள். இவங்க அந்த தோற்றம் எப்படி இருந்துச்சு, இவங்க எப்படி நடந்து கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, யூதர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் வந்தவர்கள் பன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஸரதா கேள்விப்பட்டிருப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவல் அடிச்சாங்க, 12 ஊற்று கண்கள் வந்துச்சு, அதால் அவர்கள் நீர் குடித்தாங்க, நீர் அருந்தினார்கள். ஒரு ஊற்று கண் வந்தா போதும் தானே, என்னத்துக்கு 12 குடும்பமும் ஒன்று சேர மாட்டாங்க. இந்த 12 பேர் இருக்கிறார்கள் தானே, இந்த 12 பேரும் ஒன்று சேரக்கூடியவர்கள் இல்ல. 12 குடும்பம் தான் உலகத்தை ஆட்சி செய்யற, உலகத்தை பிடிக்க பாக்குற. அங்கிருந்து வந்து அந்த வம்சாவளி தான் தொடர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்து இதுவரைக்கும் யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். சரியாப்பா? அந்த நதியில கடல்ல மாட்டிக்கொள்றார்கள். இங்கால ஃபிரௌன், அங்கால கடல். ஒரு அடி அடிச்சு ஒரு பாதை பிரிஞ்சா பரவாயில்ல, ஆனா 12 பாதைகள் பிரிஞ்சு ஒரு பாதையில போக வேண்டியதானே. ஏன் 12 பாதை? ஒத்தருக்கு ஒத்தர், அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்ல, நானா நீயாண்டு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யூதர்கள் என்றால் அந்த யூத பெண்ணுக்கு பிறந்தாதான் யூதர், அப்படி இல்லாட்டி சியோனிஸ்ட் சொல்லுவார்கள்.
கண்ணியமானவர்களே, அதனால இவர்கள் யார், எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள்? இப்படியே வந்து நான் ஒரு சுலபமாக ஒரு லேசாக சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 பேர், 2 பிள்ளைகள். சாரா அம்மையாருக்கு அவங்களுக்கு பிறந்தவர்கள், ஹாஜர் அம்மையாருக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, ஹாஜர் அம்மையாருக்கு புள்ள பிறக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பிறந்ததுக்கு பின்னாலதான் சாரா அம்மையாருக்கு பிறக்கிறாங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு நபியும் வரல, ஒரே ஒரு நபியை தவிர அவர்கள் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழி தோன்றத்துல வந்த ஒரே ஒரு நபிதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வந்தவர்கள் தான் அத்துணை நபிமார்களும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த அத்துணை நபிமார்களும் அவங்க தான். என்ன நடப்புண்டா, எங்க இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறண்டா, ஹாஜரா அம்மையார வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. இன்னொரு திருமணம் அவர்கள் முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேலைக்கு வந்த பெண்மணி, இவர்களுக்கு புள்ள இல்ல, சரிதாப்ப புள்ள பிறந்தா சரி என்று சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு பின்னால் அவர்களோடு நல்லா இருந்தவர்கள் திருப்பி சாரா அம்மையாருக்கு ஒரு புள்ள பிறக்கும் பொழுது, இது அடுத்தவர்கள் வேலைக்கு வந்தவர்களுக்கு பிறந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆரே, அல்லாஹ் பாதுகாக்கணும், வேலை செஞ்சவங்க புள்ள தானே, கொஞ்சம் கீழே அப்படி பார்க்க ஸ்டார்ட் ஆகி கடைசியாக அதே வழியில வந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்ல, நாங்க தான் வம்சத்துல உயர்ந்தவர்கள், நீங்க கீழே தான் வேலைக்கு வந்தவங்க தான், அந்த வம்சத்துல வந்தவர்கள் தான் இருந்து ஸ்டார்ட் ஆகின முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அங்க இருந்தான். கண்ணியமானவர்களே, எனவே நீங்க சூரத்துல் பக்ரா இறங்கி பார்த்தா, சூரத்துல் பக்ரா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும் யூதர்கள் யார். கண்ணியமானவர்களே, அவர்கள்ட்ட இருந்து வந்த பிரச்சனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாள் வராது எது வரைக்கும் முஸ்லிம்கள் யூதர்களோட யுத்தம் செய்யும் வரைக்கும் என்றார்கள். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஷாம். ஷாம் என்றால் பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா, இந்த 4 நாடும் சேர்ந்ததுதான் ஷாம். ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா துஆ செய்வார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா வ ஃபீ ஷாமினா. நபி துஆ செய்வாங்க, எங்கட ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக. நபி சொல்லல வெறுமனே ஷாமுக்கு பரக்கத் செய்வாயாக என்று நபி சொல்லல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், எங்கட ஷாமுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. கண்ணியமானவர்களே, இப்ப பலஸ்தீனிக்கிற நிலைமைக்கு தானே, தண்ணி இல்ல, சரியான பயம், கரண்ட் இல்ல, முற்றுகையிட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்கு நிறைய பிரச்சனை, கொலை செய்யப்படுகிறார்கள், சிறார்கள் கொலை செய்யப்படுறாங்க, பெரியவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஈமான் வலுவோடு அவர்கள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, சின்ன பிள்ளைகள கையில அவர்கள் பேர் எழுதுறாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்களோட கையில பேர் எழுதுறாங்க. ஏண்டா ஏதாவது ஒரு ஹோமோ ஏதோ வந்து வெடிச்சு செதறி போனா இது யாரோட புள்ளன்னு தெரியா, கட்டர்ல புணமெல்லாம் வரும். புணமெல்லாம் வரும் பொழுது இது ஏண்ட புள்ளதான் அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவர்களுடைய கையில காலில் பேர் எழுதிடுவாங்க. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழல் பலஸ்தீன்ல இப்ப இருக்குது, காசால இப்ப இருக்குது. ஆனா இந்த நிலவரம், இந்த இடம் ஒரு மூமின் எப்படி பார்க்கணும் என்று குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்துது. கண்ணியமானவர்களே, இதே நிலைமை சஹாபாக்களுடைய ஒரு காலம் வந்துச்சு. இதே நிலைமை இப்ப நாங்க பாக்குறதானே காசால நிலைமை, இதே நிலைமை, இப்படியே ஒரு யுத்தம். இத பாக்குறத போல அல்லாஹ் கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு வைக்கக்கூடிய ஒரே ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு, அல் அஹ்ஸாப், கந்தக்குடைய யுத்தம். நீங்க சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்தா விளங்கும். கண்ணியமானவர்களே, கந்தக்குடைய யுத்தத்தை பத்தி பேசுறா கிட்டத்தட்ட 2-3 அவர் பேசணும். அவ்வளவு நீளமானது, அவ்வளவு படிப்பினை உள்ளது. முதலாவது பத்ருடைய யுத்தம் நடக்குது. 313 சஹாபாக்கள், 1000 பேரு, 270 பேர் அன்சாரிகள், 43 பேர் முஹாஜிரின்கள். உஹதுடைய யுத்தம் நடக்குது, 1000 3000. கந்தக்குடைய யுத்தம் நடக்குது, 3000 பேர். அங்கால 10,000 பேர் இருக்கிறார்கள். வாராங்க, எப்படி சரி மதீனாவை முற்றுகிறதான், இவர்களை பிடிச்சு கொள்றதான், இவர்களுக்கு உதவி செஞ்சு மதீனா உள்ளுக்கு இருந்தவர்கள் பனு குறைதா என்று சொல்லக்கூடிய கோத்திரம் யகூதிகள், அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்தார்கள். பனு நுதைர், பனு கைனுகா, அதே போல பனு குறைதா, 3 கோத்திரங்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழால இந்த இருந்த பனு குறைதா என்ற கோத்திரம் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒப்பந்தம் செய்தார்கள். நாங்க இப்ப உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யறோம், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், வந்து அடிங்க, உங்களோட பக்கம் தான் நாங்க என்று சொன்னவர்கள் தான் பனு குறைதா. இது நீண்ட சம்பவம். கண்ணியமானவர்களே, வருகிறார்கள் இவங்க
10,000 பேரு இருக்கிறவர் 3,000 பேர் இங்கே உள்ளுக்கு மதீனால யஸ்ரிபில என்ன செய்யறது என்று தெரியா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. தெரியும் எங்களுக்கு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாரசீக எங்கட நாட்டுல நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க பெரிய பெரிய குழிகளை தோண்டுவோம் யுத்தம் செய்யறதுக்கு, அதே மாதிரி நாம செய்வோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் மஷூரா எடுக்கிறாங்க, அகலி தோன்றாங்க. கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலைமைண்டா சூரத்துல் அஹ்ஸாப் நீங்க கட்டாயமா படிங்க. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலைமையை சொல்றான். எப்படி என்று சொன்னா, கடுமையான பசி, ஒன்றுமே இல்ல. ஏனென்றால் எல்லா சாமானங்களும் தடை செஞ்சிருக்கிறாங்க, ஒன்று உள்ளுக்கு வர்ற இல்ல. இப்ப எப்படி கரண்ட் இல்லையோ, இப்ப எப்படி தண்ணி இல்லையோ, இப்ப எப்படி உதவி இல்லாமல் அந்த காசால மக்கள் இருக்கிறார்களோ, இதே போல ஒரு நிலைமை இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த மூமின்களுக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் உருவாகின அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். புகாரி முஸ்லிம் எடுத்து பார்த்தா நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் இந்த சம்பவம் விரிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ரெண்டு விஷயத்தை நான் எடுத்து காட்டுவேன் உங்களுக்கு, அது என்ன எங்களுக்கு ஒரு படிப்பினை. கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்குது, இந்த அஹ்ஸாபுடைய யுத்தம், கடுமையான பசி, இன்னொரு பக்கத்துல பயம், இன்னொரு பக்கத்துல கடுமையான குளிர், கடும் குளிர். மைனஸ்ல போறேன்னு நினைங்க, மைனஸ்ல போனா எப்படி இருக்கும், அந்த அளவு தூரத்துக்கு அவ்வளவு பயங்கரமான நிலைமையில கடுமையான குளிர், ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, சல்மான் பாரிஸ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களையும் பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்னன்னா, எப்பயுமே ரசூலுல்லாஹ் பத்ர்ல என்ன, உஹதுல என்ன, அதை நீங்க படிச்சிருப்பீங்க, விளங்கி இருப்பீங்க. ரசூலுல்லாஹ் உலவாளிகளை அனுப்புவாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, என்ன நிலைமைன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த நேரத்துல நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது, இந்த இரவு தேவை, அவர்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வரணும். சஹாபாக்களை பார்த்து எல்லாரும் நிக்கிறாங்க, கடும் குளிர் போட்டு நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதுல யாரப்பா உளவு பார்த்துட்டு வாரீங்க, யார் சரி போயிட்டு உளவு பார்த்துட்டு வாரதுக்கு யார் இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது போயிட்டு உளவு பார்த்துட்டு வந்தா நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்பேன், நாங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் சந்திப்போம்டாங்க. எந்த நிலைமைண்டா, அந்த சஹாபாக்கள் யாரும் வரல, அவ்வளவு பயம், அவ்வளவு பயங்கரமான நிலைமை, கடினமான கூதல். முதல் முறை சொன்னாங்க ரசூல், ஹதீஸ் அப்படியே வருது, முதல் முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இரண்டாவது முறை சொன்னாங்க. எப்படி சஹாபாக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க, எப்படி ஈமான் உள்ளவர்கள், நபியோடு இருந்தவர்கள், ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள், இரக்கமானவர்கள், பாசம் உள்ளவர்கள். அந்த பத்ருடைய யுத்தத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டோம், நீங்க சொன்னா கண்ணை மூடிட்டு கடல்ல பாய சொன்னா பாஞ்சிருவோம் யா ரசூலல்லாஹ், ஏன்னு கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அந்த நிலை குலைஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னா, ஹுதைஃபத்துல் யமானி, ஹுதைஃபா இங்க வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் செஞ்சு கொள்ளையலா. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே என்பதற்காக வேண்டி எழுப்பினார்கள். அப்படியே போறாங்க, போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிறவர்கள் சரியான மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பெரிய ஒரு புயல் காத்து அடித்து கொண்டிருக்குது, கூடாரம் எல்லாம் பறக்குது. அபூ சுஃபியான கண்டாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க, ஹுதைஃபா போவீங்க, பாப்பீங்க, ரிட்டர்ன் வருவீங்க, ஒன்னும் செய்ய வேணாம் என்று சொன்னார்கள். ஒன்றுமே செய்யல, பார்த்தார்கள், ரிட்டர்ன் அப்படியே வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் சொல்லுவாங்க, நபி அனுப்பலான்னு நான் போய்த்திருக்க மாட்டேன், ஆனா நான் போன எலும்பி, நான் போக ஆரம்பிச்சதுல இருந்து திரும்பி வரும் வரைக்கும் நான் குளிர உணரவே இல்லை. நபியோட பக்கத்துல வந்த நின்றதுக்கு பிறகுதான் இந்த குளிர் நான் உணர்ந்தேன்றார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு புறம். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வரும், அதுல சந்தேகம் இல்ல. ஈமானோடு இருக்கிறவர்கள், ஈமான் உள்ளத்தில் இருக்கிறவர்கள், கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். வெளிரங்கத்தில் எங்களுக்கு எப்படி விளங்கினாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் கண்டுகொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதுல ஒரு விஷயம் நடக்குது, என்ன தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலிய தோன்றாங்க. இது புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அகலிய தோண்டி கொண்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். தோண்டும் பொழுது பசிதானே, பட்டினி தானே, ஒண்ணும் இல்ல, கஷ்டத்தோட தோன்றாங்க. ஜாபீர் எல்லாம் பக்கத்துல வர்றாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப பசிக்குது யா ரசூலுல்லாஹ், ஒண்ணுமே செய்யலா, நம்ம முதுகு நேரா ஆயிக்கிறதுக்கு கல்லொண்டு கட்டி வச்சிருக்கிற யா ரசூலுல்லாஹ்னு அவரோட உடம்புல இருக்கக்கூடிய உடுப்பை கொஞ்சம் தூக்கி காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபீர்ல கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே சைடுக்கு வந்து ஜாபீர் அந்த உடுப்பை தூக்கி காட்டி சொன்னாங்க, நான் 2 கல்லு கட்டி இருக்கிறேன் ஜாபீர் அப்படின்னா. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா கவலை வந்துருச்சு, என்ன யா ரசூலுல்லாஹ் இப்படி நிலைமை ரசூலுல்லாஹ். உடனே ஓடினாங்க வீட்டுக்கு, மனைவி இடத்துல போய் சொன்னாங்க, என்ன சரி சாப்பாட்டுக்கு
சொன்னாங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஆடு இருக்குது, பால் கரைச்சி இருக்கிறோம், ஒரு ரொட்டி மாவு கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சொன்னாங்க ஆடு அறுத்துருங்கம்மா, ஆடு அறுத்து போட்டுருங்க, நபி பசியோட இருக்கிறார், அதை பார்க்கறது எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கதில்லை என்று சொல்லிட்டு கண்ணியமானவர்களே சொன்னாங்க மனைவி, நபியை மட்டும் கூட்டிட்டு வந்துருங்க, நபியை மட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் எல்லாம் எதுவும் செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னாங்க. உடனே ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போயிட்டு சொன்னாங்க, நபி யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, சாப்பிடலாமே, எங்க வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு, சஹாபாக்களோட நபி இருப்பாங்க, எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டாங்க, எப்பயும் நபியோட தான் இருப்பாங்க. ஒரு முறை சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் மடியில தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. படுத்துற நேரத்துல சௌபான் ரலியல்லாஹு கண்ணீர் வடிக்கிறாங்க, கண்ணீர் போகுது, ரசூலுல்லாஹ்வுடைய தொட நலையுது. நபி கேட்டாங்க, சௌபானே ஏன் அழுகுறீங்க, என்ன செய்தி, எலும்புங்கன்றாங்க. எலும்பினா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் எல்லாம் வடியுது. கேட்டாங்க, சௌபா ஏன் அழுகுறீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், உங்களோட மடியில தலைய வச்சிருக்கிறேன், எந்த நேரமும் உங்களோட பக்கத்திலே இருக்கிறேன், உங்களோடயே சேர்ந்து இருக்கிறோம், நாளைக்கு மறுமையில நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் நீங்க, ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர் நீங்க, அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், அந்த நேரத்தில் உங்களோட ஈக்க கிடைக்காத நினைச்சு நான் அழுகிறேன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நேசிக்கிறவர் எல்லாரும் என்னோட தான் இருப்பீங்கன்றாங்க. கண்ணியமானவர்கள், அவ்வளோ நேசம், அவ்வளோ அன்பு வந்து சொன்னாங்க, ஜாபீர் வாங்க யா ரசூலுல்லாஹ், என்ன சரி சாப்பிட்டுருவோம் அப்படின்னா. அப்ப உடனே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்களே இன்னைக்கு ஜாபீர் வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு, சஹாபாக்களே இன்னைக்கு ஜாபீர் வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னா. அப்ப எல்லா சஹாபா 1700 பேர் தோன்றாங்க, எப்படி இருக்கும்? அப்ப இப்படி சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க, ஜாபீர் எல்லாம் பயந்துட்டாங்க, நபியை மட்டும் தான் கூட்டு போகணும், ஈக்கிறது ஒரு ஆடு, கொஞ்சம் மாவு, என்ன செய்யறன்னு தெரியாது அப்படியே பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுவா சொன்னாங்க, ஜாபீர் யா ரசூலல்லாஹ் வாங்க போவோம் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, எல்லாரும் புறப்பட்டு வாங்க, ஜாபீர்ல வீட்டுல சாப்பாடு, எல்லாரும் மரம் தொடங்கினாங்க. ஜாபீர் முன்னால போறாங்க, அப்படியே வீட்டுக்கு போனோடனே மனைவி கேட்டாங்க, ரசூலா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டேன், வர்றாரு. அப்படி எட்டி பார்த்தா எல்லாரும் வராங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க, நபியை மட்டும் தானே கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, மாவு பிணைங்கப்பா, அந்த கறி அப்படியே அடுப்புல வைங்க, அடுப்புல வச்சு நீங்க உங்களோட வேலை செய்யுங்க. அந்த ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வந்து சஹீஹான ஹதீஸ் கண்ணியமானவர்களே, தன்னுடைய உமிழ் நீரை ரசூலுல்லாஹ் மாவுலையும் அந்த கறியிலையும் போட்டாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. ஆனா அந்த கறியும் அந்த மாவும் இருந்ததை போல அதே மாதிரி இருந்துச்சு என்றார்கள். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் இந்த காசால இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வான், சந்தேகம் கிடையாது. நம்ம செய்யறதுவா அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், நிச்சயமாக அவர்கள் வெற்றி கொள்வார்கள். இந்த நேரம் இடம் கொடுக்கதில்லை. நபியுடைய ஹதீஸ்கள், குர்ஆன் எல்லாம் எடுத்து பார்த்தால் ஷாமுடைய வெற்றி நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு கிடைக்கும், அதுல சந்தேகம் கிடையாது, அதுல சந்தேகம் இல்ல. கண்ணியமானவர்களே, அதே இடத்துல நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்ல. சில நேரம் நம்ம யோசிப்போம், நபியில காலம் தானே, வஹி வர்ற காலம் தானே, உமர்நீல கலந்தா எல்லாம் நடக்கும் தானே அப்படின்னு நாம யோசிப்போம். ஆனா நபியுடைய காலம் இல்ல, அதே இடத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. அகலை தோண்டி கொண்டு போக்குள்ள, புகாரில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க. அகலை தோண்டி கொண்டு போக்குள்ள ஒரு பெரிய பாலாங்கல் அம்புடுது, பெரிய கல்லுண்டு அம்புடுது. அம்புட்டா அடிச்சு பாக்குறாங்க, சஹாபாக்கள் உடையது இல்ல, அடிக்கிறாங்க உடையது இல்ல. அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அடிக்கிறோம், ஒரு கல்லு உடையது இல்ல, என்ன செய்யறன்னு தெரியா யா ரசூலல்லாஹ், என்ன செய்வோம் என்று சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நான் வாரேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் போனாங்க. போயிட்டு கல்ல பார்த்தாங்க, பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ஒரு அடி அடித்தார்கள் கல்லுக்கு. அப்படியே கல்லு பிளந்துருச்சு, ஒரு சைடு அப்படியே பிளந்து வெடிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உதீது மஃபாத்திஹ ஷாம், ஷாமுடைய வெற்றி அல்லாஹ் எனக்கு தருகிறான். எப்படிப்பட்ட நேரம் யோசிச்சு பாருங்க. நாம சிலோன்ல இருந்துட்டு நான் இங்க உட்கார்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அமெரிக்காவை அடிச்சு பிடிச்சிருவேன் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, என்னப்பா அதற்கு சும்மா மேட தனி பணத்தை தானே நியமக்கியான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா சஹாபாக்களோட நிலைமை அப்படி, பசி பட்டினி குளிர் ஒன்றுமே இல்ல. ஒன்றுமே இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷாமுடைய வெற்றி அல்லாஹ் எனக்கு தருகிறான். இரண்டாவது அடி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அடித்தார்கள், திருப்பி பெறப்பட்டிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊதீது மஃபாத்திஹ பாரிஸ், பாரிஸுடைய வெற்றி அல்லாஹ் எமக்கு தருகிறான். மூணாவது அடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமனுடைய வெற்றி அல்லாஹ் எமக்கு தருகிறான். ஷாமுடைய வெற்றி, பாரிஸுடைய வெற்றி, யமனுடைய வெற்றி அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முடித்தார்கள். கண்ணியமானவர்களே, அஹ்ஸாப் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம்.
உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா யமனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி யமனுடைய வெற்றி கிடைச்சிருச்சு. வந்தாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து வாளை வச்சு சொன்னாங்க, யமனை நம்ம பிடிச்சிட்டோம், இப்ப எங்கள்கிட்ட தான் யமன் என்று சொன்ன பொழுது பக்கத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் அழத் தொடங்கினாங்க. காலித் பார்த்தாங்க, என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அழுகுறாங்க. எல்லாரும் அங்க இருந்து சில பேர் அழத் தொடங்கினாங்க. என்ன இப்படி அழுகுறாங்கன்னு கேட்டு, அமீருல் முஃமினீன் வெற்றி தானே கொண்டோம், வெற்றி தானே பெற்றோம், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, இல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய நேரத்தில் இந்த விடயத்தை எமக்கு சொன்னார்கள். 14 வருஷத்துக்கு பிறகு 10-12 வருஷத்துக்கு பின்னால அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். அமீருல் முஃமினீன் அழுகுறாங்க. இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட இல்லையே என்று கவலைப்படுறேன்டாங்க. நபி மௌத்தாயினதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு சொல்லவே இல்ல. அன்றைக்கு எழுப்பி பாங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வு அத்தனை சஹாபாக்களுக்கும் வந்துருச்சு. கண்ணியமானவர்களே, இது உண்மை, இது நிதர்சனம், இதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அப்ப தரணும் என்று இல்ல, எப்பயும் அல்லாஹ் தருவான். ஷாமுடைய வெற்றி அல்லாஹ் தருவான். தாபிக் என்ற இடத்துல யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சுண்டா, இது முழுமா விபரமா சொல்ற நேரம் இல்ல. தாபிக் என்ற இடத்துல யுத்தம் ஸ்டார்ட் ஆகி கான்ஸ்டான்டினோபிள்ல யுத்தம் ஸ்டார்ட் ஆகினால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த யுத்தம் நடக்கும். நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் செய்கின்ற துஆ, நாங்க கேட்கின்ற துஆ அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான், முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இதுல இன்னொரு முக்கியமான செய்தியோட நான் முடிக்கிறேன். இப்ப யஹூதிகளுக்கு எதிராக நாம துஆ செய்றோம், நான் கேட்கிறேன் தானே, யஹூதிகளுக்கு எதிராக நாம துஆ செய்றோம், கேட்கிறோம். அவர்களுடைய விஷயத்தில் எங்க உள்ளத்தில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? குடும்பத்துல பிரச்சனை, மனைவி கணவன் சந்தோஷமா இல்ல, பிள்ளைகள்ல சந்தோஷமா இல்ல, எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம் தானே. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? யஹூதிகளோட பலஸ்தீன்ல இருக்கிறவங்க அவங்க ஒரு விதமான யுத்தம் செய்யறாங்க. நாங்க இங்க என்ன தெரியுமா செய்யறோம்? ஒன்று யஹூதிகளோட சேர்ந்து போகணும், இல்லாட்டி நாமளும் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளைய வளர்க்கலான்னு சொல்றோம் தானே. புள்ள போதைக்கு அடிமையாயி மனைவியை பார்த்தா சந்தோஷம் இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியா என்று சொல்றோம் தானே. குர்ஆனின் பக்கம் திரும்பினா அத்தனையும் வந்து சேரும், ஹதீஸின் பக்கம் திரும்பினா அத்தனையும் வந்து சேரும். கண்ணியமானவர்களே, இப்ப நான் கேட்கிறேன், நாங்க தலைவலி வந்தா என்ன தேடுவோம்? ஒரு உதாரணம் சொல்றேன். தலைவலி வந்தா சொல்லுவோம் சித்தாலேப்பனும், ඔළුව කැක්කුම කාපු ගමන් අවශ්‍ය කරන්නේ මොකද්ද? මොනාහරි ආලේපයක් ඕනි. ඒ වෙලාවට අපි හිතන්නේ මොකද්ද? සිද්ධාලේප. உடனே மைண்டுக்கு வந்துரும். எந்த ஆயுர்வேத டாக்டர் சொன்னா அவளுக்கு சித்தாலேப்பண்டு? அப்படி இல்லாட்டி நோயாளியை பார்க்க போகணும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? உடனே ஹோர்லிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரப்ப சொன்ன நோயாளி பார்க்க போகல ஹோர்லிக்ஸ் எடுத்துட்டு போக சொல்லி? யாரு சொன்ன? கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எந்த டாக்டரும் சொல்லல, எந்த ஆயுர்வேத வைத்தியரும் சொல்லல. ஆனா எங்க உள்ளத்துல இது எப்படி இருக்கும்டா, இப்ப அறாவரிங்க நாங்க தேசனா பண்றோம், நீங்க கேட்டு போறீங்க. ஆனா இன்னொருத்தர் உங்க வீட்டுல இருந்து தேசனா பண்றாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கா கனவா හැම වෙලාවෙම අවශ්‍ය කරන වෙලාවේදී හිස රදයක් නැත්නම් හිසේ කැක්කුමක් ඇති වුවොත් ඔබට ගුණාත්මකව ආලේප කරන්න අවශ්‍ය කරනම ලේපය සිද්ධාලේප. எங்க போற? டிவில போற. நம்ம கேட்கிறோம் பாக்குறோம், எங்களுக்கு அது விளங்குது இல்ல. ஆனா உள்ளத்துல பதியுது. ஏண்ட புள்ள வழி தவறி போறாரு, வாப்ப செஞ்ச வேலையில் இவர் செய்யற, உம்மா செஞ்ச வேலையில் இவர் செய்யற, வேற யாரோ செய்யற மாதிரி செய்யற, வீட்டுக்குள்ள ஈக்கிற அந்த யூதன், அந்த யஹூதி உங்களுக்கு பழக்கிற இந்த போன் அது அப்படித்தான் செய்யுது. நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம கேட்கிற கேள்வி அத்தனையும் பதியாகுது. என்ன செய்யறோம்? போதைக்கு யார் அடிமையாக்கின? டொபாக்கோ கம்பெனி எல்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த සිගරට් පැකට්ලෙන් පැකට්ටුවෙම ගහලා තියෙනවා පිළිකා කාරකයා, පිළිකා ඇති කරයි. එහෙනම් කවුරුත් ගන්නෙ නැහනේ. කිසිම ඇඩ්වර්ටයිස්මන්ට් එකක් යන්නේ නැහනේ. එහෙනම් அட்வர்டைஸ்மெண்ட் நெட்வொர்க் කොහොමද ළමයි පුරුදු වෙන්නේ? நீங்க எடுத்து பார்த்தா போற நாடகங்களும் சித்தப்பட்டையும் அதும் இதும் பார்த்தா அதுல வரக்கூடிய அந்த ஹீரோன்னு சொல்லக்கூடியவர் சம்பந்தமே இல்ல, போதை வஸ்து பாவிச்சு கொண்டு வருவார். அது எங்கட பிள்ளைகள் பாக்குறாங்க, அது அவர்களே அறியாமல் அதற்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். கண்ணியமானவர்களே, குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மனைவியை பார்த்தா கோபம் தான் வருது. ஏன்? ஆச்சரியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
வமின் ஆயாதிஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். உங்களோட மனைவி உங்கள்ட்ட இருந்து படைச்சி நீங்க ரெண்டு பேரும் ஒன்று ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றது ஆச்சரியம் என்றான் அல்லாஹ். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்றது ஆச்சரியம். திருமணம் முடிச்சு கூட்டு சேர்றது இது ஆச்சரியம். கல்யாணம் முடிக்கிறது ஆச்சரியம். ரெண்டு பேரும் வாழ்றது ஆச்சரியம் என்று அல்லாஹ் சொல்றார். ஏன் ஆச்சரியம் தெரியுமா? அதுவும் குர்ஆன் விளங்கப்படுத்துது, தெளிவுபடுத்துது. ஆச்சரியம் தெரியுமா? நான் உதாரணம் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த 4 மணிக்கு நீங்க என்ன செய்யணும்டா, மனைவி சொல்றா என்ன நீங்க கூட்டிட்டு போன உம்மாட வீட்டுக்கு 4 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு மனைவி சொல்றா. நீங்க என்ன செய்வீங்கன்னா 3:45 வாகனத்தை எடுத்துக்க போ பாக்குறீங்க. இடையில போற நேரத்துல வாகனம் பஞ்சர் ஆயிருச்சு. என்ன செய்வீங்க? உடனே போனு கைக்கு எடுத்து மனைவியுடைய நம்பரை பார்த்தா நடுக்கம் வந்துடும். என்னப்ப சொல்றது, ஆயிருச்சு எடுத்து சொன்னா அவ என்ன தெரியுமா சொல்லுவா? எங்கட உம்மாட வீட்டுக்கு போக்குள்ள உங்களுக்கு பஞ்சர் ஆயிரும், வாகனம் உடஞ்சிக்குமே, அச்சுமைத்திக்குமே. சரி சரி இதுக்கு போறோம், எந்த பயணமும் தேவை அப்படின்னுவா. இதே நீங்க உங்களோட நண்பனை கேட்டுங்க, யாழோட கண்ட எடுத்து சொல்லுவீங்க, இந்த வாகனம் உடஞ்சிருச்சு, பச்சு போயிருச்சு, என்ன செய்யறப்பா? நீ இல்லப்பா நான் வாரேன். நான் என்ன செய்யறேன், எந்த வாகனத்தை உனக்கு தாரேன், நீ இதை எடுத்துட்டு போ, அதை நான் செஞ்சு கொண்டு தாரேன் அவன் சொல்லுவான். சேராத ரெண்டும் சேர்றதுக்குதே, அதுதான் ஆச்சரியம். வமின் ஆயாத்தி என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சாலிஹான பெண், இதோட நான் முடிக்கிறேன். என்ற மனைவி சாலிஹான மனைவியாக மாறணும்டா முக்கியமான ஒரு செய்தி கேக்குதோ தெரியா? பின்னுக்கு என்ன மனைவி சாலிஹான மனைவி ஆகணும்டா. சாலிஹான மனைவிண்டா யாரு? நாங்க நினைப்போம் தஸ்பீ கையில வச்சுட்டு இருக்கணும், 5 நேரம் தொழணும், எந்த நேரம் குர்ஆனை ஓதிட்டு இருக்கணும், அது அவட கபருக்கு செய்யணும், இல்லன்னு சொல்ல வரல. பரக்கத்துக்கு அவட ரூஹானியத்துக்கு அது செய்யணும், இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சாலிஹான பெண் யாரு தெரியுமா? அவ பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அல்லாஹ்வோட காவல். பார்த்தா பிரச்சனை தான் வருது. பேசுற நானும் தான் கேட்கிறேன், நீங்களும் தான். இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அவ பார்த்தா சர்றத்துக்கு உங்களுக்கு சந்தோஷம் வரும். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்க சொன்னா அவ கேட்பா, உடனே சொன்னா கேட்டுருவா. தங்கி இல்ல அகுன முனாதேன்னு ඉස්සර කාලයක් තිබ්බා මේ කඩුල්ල පැනගෙන තාත්තා ගේ ඇතුළට එනකොට දකුණු අතේ බෑග් එකක් වම් අතේ බෑග් එකක් අරගෙන තාත්තා ගේ ඇතුළට එනකොට දුවයි පුතයි දුවගෙන යනවා. දකුණු අතේ තියෙන පොඩි සිලිමල් එයා ගන්නවා, වම් අතේ තියෙන පොඩි සිලිමල් පුතා ගන්නවා. දෙන්න එක් කරගෙන එනකොට අම්මා ගේ දොරකට ගාව හිටගෙන ඉඳලා ලොකු බෑග් එක අරගෙන අනේ තාත්තේ ගේ ඇතුළට එන්න කියලා ඇතුළට ගන්න කාලයක් තිබුණා. ඇතුළේ ඇවිල්ලා ඉඳගත්ත ගමන් ඒ ඊවාට මහන්සි ඇතිනේ මම තේක උගුරක් වක් කරලා දෙන්නද කියලා අහපු කාලයක් තිබුණා. දැන් තාත්තා ගේ ඇතුළට යනකොට පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. දොර ඇරලා ඇතුළට යනකොටම තාත්තා ඇතුළට ගියා. ඇතුළට ගිය ගමන් බැලුවොත් පුතා Facebook එකේ, දුව WhatsApp එකේ, අම්මා සීරියල් එකේ තේකහට උගුරක් කිල්ලුවොත් රාදක වෙනකන් රණ්ඩු. கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்துச்சு இந்த யஹூதியத் வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கிற காலம் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்று பார்த்தா சந்தோஷம் வரும், ரெண்டாவது சொன்னா கேட்டுக்கொள்வா, மூணாவது சொன்னாங்க நீங்க இல்லாத நேரத்தில் அவட கற்பையும் உங்களோட சொத்தையும் உங்களோட பிள்ளையும் பாதுகாப்பா நம்பிக்கையோடு நடப்பான்னு சொன்னாங்க. இந்த மூணும் உங்களோட மனைவிட்ட இருக்கணும், அதான் சாலிஹான பெண்ணுண்டா. இப்ப இல்லையப்பா நீங்க நிக்கிறவங்க 1000 பேருண்டா, அதுல சில நேரம் ஒரு 100 பேர்கிட்ட அப்படி இருக்கலாம். ஆனா 90 பேர் சில நேரம் யோசிப்போம். நானும் ஏத மனசுல ஓடுவோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லி ஒரு சூரா ஒன்று இருக்குது. அறை ரூம் என்ற ஒரு சூரா ஒன்று இருக்குது. ரூம் அறை தாமரையர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமாரோட இருக்கக்குள்ள சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி யா ரசூலுல்லாஹ் வெளியே வாங்க, உங்களை சந்திக்கணும். நபி மனைவிமாருக்கு நேரம் கொடுத்து இருக்கிறாங்க, நீங்க வெளியே வாங்க, பார்க்கணும், பேசணும். ஒரு முறை, 2 முறை, 3 முறை ரசூலுல்லாஹ் வர பார்க்கறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறான், நபியே இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத், உங்களோட அறைக்கு வெளியே கொஞ்சம் பேர் வந்து உங்களை வர சொல்றாங்க, நீங்க பெய்தரவானம். ஏனென்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா அக்ஸரஹும் லா யாகிலூன், மூளையே இல்லாதவர்கள், சிந்திக்காதவர்கள். நீங்க வெளியே பேசுறவானம், நீங்க மனைவிமாரு கொடுக்கிற நேரத்தை கொடுங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு காலையில சுபோட வந்த நான் மாலையில அவ தூங்குற நேரத்துல போறேன், நேரம் கொடுக்கறல்ல, பேசுறல்ல, கதைக்கிறல்ல. இஷாக்கு பின்னால நீங்க மற்றவர்களோட பேசுறது மக்ரூ, மனைவியோட பேசுறது சுன்னத். கட்டாம பேசுங்க, உட்காருங்க, அவட பேசி கேளுங்க. 1008 பிரச்சனை தலையில இருக்குது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பைபோலா, மேனியா, ஸ்கிசோஃப்ரீனியா நிறைய நோய் வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட முஸ்லிம்கள் கடைசி நேரத்துல தூக்குல கூட தொங்குறதுக்கு அவர் ரெடி ஆகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஈமான் எங்க போகுது? மனைவியோட பேசுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, பக்கத்துல உட்காருங்க, அழகா பேசி பாருங்க, டைமை கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் அவர் ரெடியாக இருப்பா. என்ன கணவன் இன்னைக்கு வராரு, பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். பாக்குறதுக்கு அவர் ரெடியாக நிப்பா. என்ன கணவன் இன்றைக்கு வந்து என்னோட பேசுவா, என்னோட கதைப்பாரு, அதனால நான் ரெடியா இருக்கணும். நீங்க அழகா ரெடியா நீங்க போறீங்க, வைக்கிறீங்க, என்னம்மா என்ன செய்தி, அழகா உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசுங்க. டீ ஒன்று ஊத்திட்டு வரவா, என்ன செய்தி, தலைவலியா, பாம்பூசி விடவா, இது 10 நாள் தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க. அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க, கொடுத்து பாருங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விடயம், குடும்பத்துடைய விடயம். கண்ணியமானவர்களே, நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தா நபிமாரோட சரித்திரம் இருக்குது, அதிகமான நபிமாருடைய சரித்திரம் இருக்குது. அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தா எல்லாம் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டதல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எடுத்து காட்டிக்குது. பாப்பாவும் மகன் நிலைமை இன்றைக்கு என்ன? ஒரு வயசு பாப்பா வரக்குள்ள, மகன் வரக்குள்ள பாப்பா சொல்ல, ஏய் உங்களோட மகனுக்கு சொல்லுங்க. மகன் சொல்ற, அந்த பாப்பாக்கு சொல்லுங்க உம்மா. யாரு கம்யூனிகேஷன் நடத்துற உம்மா? ஏன் பாப்பா மகனும் ஏன் பேசிக்கொள்றல்ல, ஏன் கதைச்சு கொள்றல்ல, ஏன் நெருங்குறல்ல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டு வாப்பா கிட்ட வந்து சொல்ற, வாப்பா நான் கனவு கண்டுட்டேன். ஏன் இன்றைக்கு பேசலாம், ஏன் கதைக்கலாம், ஏன் நெருங்குறோம் இல்ல, ஏன் புள்ளைய பத்தி விசாரிக்கிறல்ல, ஏன் கண்ட புள்ளைக்கு தோளுக்கு மேல கைய போட்டு வாப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்கிறோம், ஏன் இல்ல? இந்த உம்மத்துக்கு அத்தனை வழிகாட்டு இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க அங்க இங்க போ தேவையில்ல, யஹூதி நசாராக்களுடைய கருத்துக்கள் எடுக்க தேவையில்ல. குர்ஆன் ஹதீஸ படிங்க, நபிமார்களுடைய வரலாறு படிங்க, எழுங்க. குர்ஆனுக்குள்ளதான் நேர்வழி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதில் ஒரு தெளிவு தருவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவரும் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தந்தருள்வாயாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.